எண்ணில் அடங்கா சோஸ்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா சோஸ்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா சோஸ்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். வாழ்கின்ற யாவும் அதன் மேலுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் அதன் மேலுள்ள ஆகாயமும், வான்தூதர் சேனைகள் யாவும் சுவாமி உமை போற்றுதே. ஆஹா எண்ணில் அடங்கா சோஸ்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். சந்திரரோடு சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்திரரோடு சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் தேவா உமை போற்றுதே. ஆஹா எண்ணில் அடங்கா சோஸ்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். மனுகுலம் யாவும் தேவாவும் அன்பினை உணர்ந்து, பாவ மனுகுலம் யாவும் தேவாவும் அன்பினை உணர்ந்து, சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுதே. ஆஹா எண்ணில் அடங்கா சோஸ்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா சோஸ்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். இறைமைந்த இயேசுவில் பிரியமான
கண்கடலுத்திரன் திருச்சபையோரே, திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களே, மூப்பர்களே, அனைத்து விசுவாச குடும்பத்தினரே, அதோடு கூட எங்களோடு இந்த மாத துவக்க ஆராதனையில் முக நூல் வழியாக இணைந்திருக்கின்ற அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த ஆண்டின் ஜூலை மாதத்திலே பிரவேசித்திருக்கின்றோம். இது கர்த்தர் செய்த மிகப்பெரிய கிருபை என்பதை நிச்சயமாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆண்டின் 7வது மாதம், 6 மாதங்கள் கடந்து ஓடிவிட்டன. குறிப்பாக இந்த 3 மாத கால கொரோனா பரவல், அதனுடைய பாதிப்புகள், மரண ஓலங்கள் இவையெல்லாம் நாம் கடந்து இந்த பரிசுத்தமான நாளிலே, மகிழ்ச்சியான காலை பொழுதிலே, ஜூலை மாதத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கின்றோம். உள்ளத்தால் நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒன்றிணைந்து அவனுடைய சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை தொடர்ந்து நிலவினாலும் கூட நாம் உள்ளத்தால் இணைக்கப்பட்டவர்களாக இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய இந்த காலை ஆராதனை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் பரம தகப்பனே, இரக்கமுள்ளவரே, சங்கீதக்காரன் கூறுவது போல பாதாளத்தில் நின்று எங்கள் பிராணனை நீர் ஏறச் செய்தீர். ஆமாண்டவரே, எங்கள் ஜீவனை நீர் பாதுகாத்தீர் ஐயா. எங்கள் வாழ்வை நீர் ஆசீர்வதித்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் எங்களை குணமாக்கினீர் என்றும் அவர் சொல்லுகின்றார். அதுபோல நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்தோம், நீர் எங்களை குணமாக்கினீர். எங்களை ஆரோக்கியமாக இந்நாள் வரைக்கும் நீர் நடத்தி வருகிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த மாதமும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய மாதமாக அமைந்திட உதவித்தாரும். குறிப்பாக தளர்வுகள் ஆண்டவரை கொடுக்கப்பட்டு நாங்கள் மீண்டுமாக சகஜ நிலைக்கு திரும்பிட, எங்கள் பணிகளை தொடர்ந்து செய்யவும், வாழ்வுக்கு வேண்டிய சகல ஆதாரங்களால் நாங்கள் எழுப்பப்பட அருள் தாரும். உம்மை நாங்கள் துதிக்கின்ற பொழுது, உம்மை நினைக்கின்ற பொழுது இத்தகைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம். நீர் நடத்தியருளும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக கர்த்தரங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் அவரை துதித்து பாட, நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 559வது பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது என்கின்ற பாடலை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதாரே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல்
கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருவாயும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதாலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதாலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதாலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி நம்முடைய பாட்டு புத்தகத்திலே 45ஆம் பக்கத்தில் உள்ள காலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். 45. ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களாய் இருக்கீர பாடியே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள். அவர் நம்மை உண்டாக்கினவர். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். நன்றியர்களோடு அவர் சன்னதி முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம்.
கர்த்தர் மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கின்றன, பர்வதங்களின் சிகரங்களும் அவருடைய வைகளே. கடலும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வேட்டாந்தரையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் பாருங்கள். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களாய் இருக்கிற பாடியே ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் இந்த மாத துவக்க நாளான இந்த நாளுக்கான வேத பகுதிகளை வாசி கேட்போம். மாத பிறப்பு அருணோதய ஆராதனைக்கென்று வாசிக்க வேண்டிய பழையற்பாட்டின் பகுதி எரேமியா 20ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 13 வரை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால்கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமுமாயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுமை கூடாமற் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமலும் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறைக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளின் திரியங்களை இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் என்பதுவே வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களாய் இருக்கிற பாடியே ஆமென். இந்த மாத பிறப்பு ஆராதனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அது ரோமர்கன நிருபம் 5ஆவது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும்
எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே மாத துவக்க நாளாகிய இன்றைய தினத்திற்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, சுவிசேஷ பகுதி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 33 வரை வாசிக்க கேட்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி. சீஷன் தன் போதகைகளிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேம்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயமல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளிப்படையாகாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் பயப்படாதிருங்கள். அநேகர் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்றார் என்பதுவே வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ பகுதி. வாசிக்க முடிந்தாயிற்று. ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வல்லமையான வார்த்தைகளை வாசிக்கிட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் போயித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் 2 முறை அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாளும் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பசுச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்தைக்கு வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று சுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக பாட்டு புத்தகத்திலே 51வது
ஞான பாடலை பாடுவோம். மாசற்ற தெய்வ நாமத்தை துதி என் நெஞ்சமே, இரக்கம் செய்த கர்த்தரை துதி என் உள்ளம் என்ற பாடலை பாடும். தெய்வ நாமத்தை துதி என் நெஞ்சமே, இரக்கம் செய்த கர்த்தரை துதி என் உள்ளமே. உன் பாதகங்கள் யாவையும் நிவர்த்தி செய்கிறார், உன் ரோகங்கள் அனைத்தையும் பரிகரிக்கிறார். நீ மாண்டு போகும் பொழுது உன் ஜீவனை மீட்பார், நிறைந்த அன்பால் உனக்கு கிரீடம் சூட்டுவார். நன்மைகளால் உன் மனதை திருப்தியாக்கினார், அன்பாய் உன் ஆயுள் காலத்தை நீடிக்க பண்ணினார். என்னாலும் இந்த நன்மையை என் ஆத்துமாவே நீ மறந்திடாமல் கர்த்தரை வணக்கமாய் துதி. நம்முடைய பிதாவாகிய இறைவனிடமிருந்தும் நமது அருமை இரட்சகர் இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி அது சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதத்தில் நாம் வாசித்து அதை தியானிப்போம். கர்த்தாவே, நான் உம்மை உயர்த்தி பாடுவேன். நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். என்னை பற்றி என் சத்துருக்குள் மகிழ நீர் இடம் கொடுக்கவில்லை. என் கடவுளாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் பிராணனை பாதாளத்திலிருந்து ஏறச் செய்தீர். குழியில் இறங்கியரோடு நான் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தருளினீர். கர்த்தரின் பக்தர்களே, அவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய பரிசுத்தத்தை நன்றி அறிதலோடு நினைத்து கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கருணையோ ஆயுள் காலம். ராக்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு தொனிக்கும். நானோ ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உமது கருணையினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்து நான் குழியில் இறங்கும் பொழுது என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, எனக்கு இறங்கி செவி சாய்த்திரளும். கர்த்தாவே, எனக்கு சகாயராயிரும் என்று சொன்னேன். என் புலம்பலை ஆனந்த நடனமாக மாற்றிவிட்டீர். என் இரட்டை களைந்துவிட்டு மகிழ்ச்சி என்னும் கச்சையினால் என்னை இடைக்கட்டினீர். இதனால் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை புகழ்ந்து பாடும். என் கடவுளாகிய கர்த்தாவே, உமக்கு என்றைக்கும் நன்றி செலுத்துவேன் என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே மாத பிறப்பு ஆராதனை ஆகிய இம்மாதத்தின் முதல் நாளிலே நாம் வாசிக்கிட்ட இந்த சங்கீத பகுதி கடவுளுடைய
பாதுகாப்பு குறித்தும் அவர் நம்முடைய வாழ்விலே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்தும் அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய அவசியமானது என்ற குறித்தும் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகின்றது. குறிப்பாக தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகின்ற பொழுது அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு நன்றி அறிதலான பாடலாக சங்கீதமாக இதை பாடினார். இந்த பாடல் பாடப்பட்ட சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதனுடைய தலைப்பை பார்க்கின்ற பொழுது கிரக பிரதிஷ்டை பாட்டு, தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிரக பிரதிஷ்டை, தாவீது தன்னுடைய அரண்மனையை கட்டி அவன் அந்த அரண்மனையை பிரதிஷ்டை செய்த பொழுது பாடின பாடல் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு இறையாளர் சொல்லுவது, எருசலேம் நகருக்கு உடன்படிக்கை பெட்டியை தாவீதரசன் கொண்டு வந்து அங்கே கூடாரத்தை அமைத்து அந்த கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டியை வைத்த பொழுது அதை பிரதிஷ்டை செய்து பாடின பாடல் என்றும் சொல்லுகின்றார். குறிப்பாக இந்த பாடலை முக்கியமானது ஒரு காலத்தில் யூதர்கள் பயன்படுத்தினார்கள். இப்பொழுது என்று சொன்னால் இயேசுவினுடைய பிறப்புக்கு முந்தி ஒரு 160 ஆண்டுகளுக்கு முன்பு அந்நியர்கள் வந்து எருசலேம் தேவாலயத்தை சூறையாடி அங்கே அந்த தேவாலய பலிப்பிடங்களை தீட்டுப்படுத்தினார்கள். பன்றிகளை அவர்கள் பலியிட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எனவே இந்த தீயங்கான செயலை கண்டித்து ஒரு கூட்டம் எழும்பினது. மெக்கபியர்கள் என்கின்ற அந்த குழுவினர் எழும்பி அவர்களை விரட்டி அடித்தார்கள். விரட்டி அடித்து தேவாலயத்தை மீண்டுமாக புதுப்பித்து அதை பிரதிஷ்டை செய்து இந்த பாடலை பயன்படுத்தி, தாவீதினுடைய இந்த பாடலை பயன்படுத்தி பாடினார்கள். பிற்காலத்தில் தான் மக்கேபியர்களுடைய வம்சம் பரிசேயர்கள் என்று அழைக்கப்பட்டது என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கின்றோம். எனவே இந்த சங்கீதம் மிக அற்புதமான கடவுளுடைய தன்மையை குறித்து சொல்லுகின்ற சங்கீதமாக அமைந்துள்ளது. நம்முடைய இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு சங்கீதமாக இதை நாம் பார்க்க முடியும். முதல் 3 வசனங்களிலே கடவுளுடைய செயல்களை குறித்து சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றார். அவருடைய அந்த செயல், அவருடைய வாழ்விலே அவர் என்ன செய்தார் என்பது குறித்தும், தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் கடவுளுடைய தன்மையை குறித்தும் அவருடைய குணநலன் குணாதிசயத்தை குறித்தும் சொல்லி, கடைசி வசனங்களிலே அதற்காக தான் கடைசி மட்டுமாக உயிரோடு இருக்கும் அளவும் என்றென்றைக்கும் கடவுளாய கர்த்தரை நான் பாடுவேன், அவருக்கு என்றைக்கும் நன்றி செலுத்துவேன் என்று சொல்கின்றான். எனவே ஒரு பிரைசிங் சாங், அதோடு கூட கடவுளுடைய செயல்களை குறித்து சொல்லுகின்ற ஒரு பாடல். கடவுள் என்ன செய்தார்? முதல் வசனத்திலே ரொம்ப அற்புதமாக சொல்லுகின்றார். கர்த்தாவே, நான் உம்மை உயர்த்தி பாடுவேன், நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். அந்த கை தூக்கி என்ற வார்த்தை எபிரேய பதத்திலே அது ஆழத்திலிருந்து கை தூக்கி எடுத்த ஒரு செயலை குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தையாகும். அதாவது கிணற்றிலே ஒருவர் விழுந்து விட்டால் எப்படி கை தூக்கி அல்லது ஏதாவது ஒரு கயிறை கொடுத்து தூக்கி எடுக்கின்ற அந்த செயலை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. தாவீதினுடைய வாழ்வு அல்லது அவனுடைய உயிருக்கு ஆபத்து நேரிட்ட பொழுது அவன் மிகுந்த, அது கிட்டத்தட்ட ஒரு மரண விளிம்பிற்கு சென்ற பொழுது கடவுள் அவனை கை தூக்கி எடுத்தார், அவனை காப்பாற்றினார். அதை தான் இங்கே அவர் சொல்லுகின்றார், என்னை நீர் கை தூக்கி எடுத்தீர், எனவே நான் உம்மை உயர்த்தி பாடுவேன். மிகவும் ஆழத்தில் இருந்த என்னை, மிகவும் சோர்ந்து போன என்னை நீர் கை தூக்கி எடுத்தீர், எனவே நான் உம்மை உயர்த்தி பாடுவேன். அதற்கு ஏற்ற அல்லது ஒத்த வாக்கியங்களாக 2வது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். நான் உம்மை நோக்கி அபயமிட்டேன், உம்மை நோக்கி நான் கூக்குரலிட்டேன், பிரார்த்தித்தேன், விண்ணப்பித்தேன். நீர் எனக்கு
நலத்தை கொடுத்தீர், என்னை சுகமாக்கினீர், என்னை குணமாக்கினீர் என்று சொல்கின்றார். இதுவும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வியாதி படுக்கையில் இருந்த நிலையிலிருந்து கடவுள் குணமாக்கின அந்த அற்புத செயலை குறித்து அவர் குறிப்பிடுகின்றார். ஏதோ ஒரு வகையிலே தாவீது அரசன் மரண அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். குழியிலிருந்து அல்லது நான் ஆழத்தில் இருக்கின்ற பொழுது கை தூக்கி எடுத்து என்னை குணமாக்கினீர். மேலும் அவர் 3வது வசனத்திலே சொல்லுகின்றார், கர்த்தாவே நீர் என் பிராணனை பாதாளத்திலிருந்து ஏறச் செய்தீர். குழியில் இறங்குகளோடு நான் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தருளினீர். என் பிராணனை, இந்த பிராணன் என்ற வார்த்தை அதனுடைய அந்த மூல பாஷையிலே, மூல மொழியிலே உயிர் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பிற மொழிபெயர்ப்பில் ஆத்துமா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் உயிர் அல்லது காற்று, உயிரை தருகின்ற காற்று என்று பொருள். இன்னொரு வார்த்தை சுவாசம். எனக்கு நீர் சுவாசத்தை கொடுத்தீர். நான் பாதாளத்தில் இருக்கின்ற பொழுது அல்லது நான் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது, மூச்சு விடுவதற்கே கஷ்டப்படுகின்ற பொழுது, மூச்சு விட நான் கஷ்டப்பட்ட பொழுது எனக்கு இந்த பிராணனை அல்லது பிராணவாயுவை அல்லது உயிர் காற்றை, சுவாசத்தை நீர் கொடுத்தீர். கடந்த மாதத்திலே நாம் இதை தான் பார்த்தோம். எத்தனையோ மக்கள் இந்த கொரோனா பாதிப்பிலே அவர்கள் பட்ட துயரங்கள், சுவாசம் மின்மையால் அவர்கள் அவதி உற்றார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆண்டிலே, இந்த கொரோனா பாதிப்பில் கடந்த ஆண்டில் ஏதோ ஒரு வகையில் நாம் தப்பித்தோம். ஆனால் இந்த ஆண்டிலே ஏராளமான உயிர்கள் பறிபோனதற்கு காரணமே இந்த சுவாசம் இன்மையால், சுவாச குழாய்களில் ஏற்பட்ட அந்த அடைப்புகள், பாதிப்புகள். இதற்காக செயற்கையாக ஆக்சிஜன் கொடுக்க வேண்டும் என்று சூழ்நிலை உருவானது. அந்த நேரத்தில் இது சுவாசம் அல்லது ஆக்சிஜன் மிக தட்டுப்பாடு ஏற்பட்டது. நாம் நிச்சயமாக அதை மறந்திருக்க மாட்டோம். எத்தனையோ மருத்துவமனைகளிலே வரிசையாக வெளியே ஆம்புலன்ஸ்களிலும் மற்ற பிற வகைகளிலே மக்கள் படுத்து ஆக்சிஜனை பெற்றார்கள், பெறுவதற்கு காத்து கொண்டிருந்தார்கள், பெறாமல் போனார்கள். எனவே எத்தனையோ பேருடைய உயிர் போனது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அனுபவத்தை தாவீது அரசன் ஏற்கனவே அவனுடைய வாழ்விலே பெற்றிருக்கிறான். எனவே தான் சொல்கிறேன், எனக்கு வேண்டிய சுவாசத்தை, என் பிராணனை பாதுகாத்தீர், பாதாளத்திலிருந்து நீர் ஏறச் செய்தீர், அல்லது உயிர் போகின்ற அந்த நிமிடத்திலிருந்து நீர் என்னை தூக்கி எடுத்தீர், அந்த மரண விளிம்பிலிருந்து நீர் என்னை எடுத்தீர், குழியில் இறங்கிகளோடு நான் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தருளினீர், அல்லது நான் கல்லறைக்கு போகாதபடி, கல்லறையிலே போய் நான் படுத்து கொள்ளாதபடி நீர் எனக்கு உயிரை கொடுத்தீர், வாழ்வை கொடுத்தீர் என்று இந்த 3 வசனங்களிலே கடவுள் அவருடைய வாழ்வில் என்ன செய்தார் என்பதை சொல்லி அவர் இங்கே கடவுளுடைய செயல்களுக்கு, அவருடைய அற்புதமான அவருடைய செயல்பாடுகளுக்கு நன்றி சொல்லும்படியாக எல்லோரையும் அழைக்கின்றார், அல்லது கம்யூனிட்டியை அழைக்கிறார் என்று சொல்லலாம். கம்யூனிட்டி என்று சொன்னால் திருச்சபையாக, சபையாக, கர்த்தரின் பக்தர்களே அவரை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய பரிசுத்தத்தை நன்றி அறிதலோடு நினைத்து கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு கர்த்தர் உயிரை கொடுத்தார், எனக்கு சுவாசத்தை கொடுத்தார், உயிர் காற்றை கொடுத்தார், என்னை குழியிலிருந்து எழும்படி செய்தார், என்னை தூக்கி எடுத்தார். எனவே அவருடைய பரிசுத்தத்தை நினைத்து கொண்டாடுங்கள், பரிசுத்தத்தை நன்றி அறிதலோடு நினைத்து கொண்டாடுங்கள் என்று. பரிசுத்தத்தை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்துல பரிசுத்த செயல்கள் அல்லது அவர் பிரத்யேகமாக செய்த செயல்களை குறித்து அவர் சொல்லுகின்றார். இஸ்ரேலுடைய வாழ்விலே அந்த பிரத்யேக செயல்களை செய்ததை நினைவு கூறும்படி சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் மக்களுக்கு கூட அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற பொழுது, எகிப்து நாட்டின் மக்கள் சேனைகள் துரத்தி வருகின்ற பொழுது எதிரே செங்கடலை பிளந்து அவர்களை நடக்க செய்தார், உயிரை காப்பாற்றினார். அடுத்தது வனாந்தரத்திலே உணவில்லாது தவித்த பொழுது, தண்ணீர் இல்லாமல் தவித்த பொழுது
அவர்களுக்கு உணவையும் காடையும் மன்னாவையும் கண்மலிருந்து தண்ணீரையும் வரவழைத்து கசப்பான தண்ணீரை மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினார் என்றெல்லாம் நாம் வாசிக்கின்றோம். அந்த செயல்களை நீங்கள் நினைத்து கொண்டாடுங்கள். அவருடைய பரிசுத்தத்தை நினைத்து கொண்டாடுங்கள். பரிசுத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய வல்லமையான செயல்கள், பிரத்யேகமாக உங்களுக்கென செய்த செயல்களை நீங்கள் நினைத்து கொண்டாடுங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா கடவுளுடைய இந்த அற்புத செயல்களை கொண்டாடுவது தான் நம்முடைய பணி என்பதையும் இங்கே தாவீது குறிப்பிடுகின்றார். எனவேதான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அதன் அடிப்படையில் தான் நாம் அவரை ஆராதிக்கின்றோம். காரணம், கடந்த 3 மாதங்கள் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் செய்த கிருபைகள், நமக்கு கொடுத்த வாழ்வு, மரணத்திலிருந்து நம்மை பாதுகாத்தார். எனவே அவரை ஆராதிக்கும்படி அந்த வார்த்தைகள் நம்ம இன்றும் அழைக்கின்றன. எனவே தான் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சில நேரங்களிலே அவருடைய பக்தர்கள் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதில் இருந்து விடுகிறார்கள் என்பதையும் இங்கே சொல்லுகின்றார். 6வது வசனத்திலே, நானோ ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று வாழ்விலே சொன்னேன், என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சில நேரங்களில் சிலர் சொல்லுவதை நாம் கேட்கின்றோம். எவனும் என ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்வார்கள். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவந்தனாக இருந்தாலும், பலமுள்ளவனாக இருந்தாலும் கூட கடவுள் தொடுவாரானால் அவன் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவான். அதுதான் இங்கே தாவீது சொல்கிறார், நான் அசைக்கப்படுதல் என்று சொன்னேன், என்னை என்னுடைய பர்வதத்தின் மேல் நீர் நிலைநிற்க செய்தீர், மலை என்னும் அந்த உறுதியை நீர் எனக்கு கொடுத்தீர், மலை போன்ற உறுதியை கொடுத்தீர், என்னை நீ நிலைநிற்க செய்தீர். அதனாலே நான் ஒரு பெருமிதம், ஒரு அகங்காரம் என்று சொல்வதை காட்டிலும் ரொம்ப போஸ்டிங், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நினைப்பனுக்கு உண்டானது. அந்த நேரத்தில் அவனுடைய நினைப்பு பாருங்கள், அவன் சொல்கின்றான், கர்த்தாவே உம்முடைய முகத்தை நீர் மறைத்து கொண்ட பொழுதோ நான் கலைஞனவனானேன். கடவுள் நம்மிலிருந்து விலகி போகின்ற பொழுது நமக்கு கலக்கம் உண்டாகிறது. ஏன்னா இங்கே தாவீது அரசனுக்கு எந்த குறையும் இல்லை. நன்றாக நாம் யோசித்து பார்த்தால் அல்லது கற்பனை செய்து பார்த்தால், மிகப்பெரிய ஒரு அரசன், பல நாடுகள் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன், தன்னுடைய ராஜ்யத்தை விரிவடைய செய்தான், விஸ்தரித்தான். அவனுக்கு ஏராளமான காலாட்படைகள், பல படைகள் உண்டு, யுத்தத்திற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய படைகள். அவன் சொல்லுகின்றான், கடவுள் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டால் நான் கலக்கமுற்றவனாக ஆகிவிடுகிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே எந்த வகையிலும் நான் அசைக்கப்படுதல் என்று நான் பெருமிதம் கொள்ள முடியாது. காரணம், கடவுளை நான் சார்ந்திருக்க வேண்டும், அவரையே நான் சார்ந்திருக்க வேண்டும். உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நான் குழியிலே அல்லது மரணம் என்னை தழுவினால், நான் மரித்து போனால் உம்மை துதிக்க முடியுமா? எனவே ஆண்டவரே எனக்கு உயிரை தாரும், எனக்கு அந்த வாழ்வை தாரும் என்று அவன் கதறுகிறான். அதை தொடர்ந்து தான் அவன் பாடுகின்றான், என் புலம்பலை நீர் ஆனந்த நடனமாக மாற்றிவிட்டீர், என் இரட்டை களைந்து விட்டு மகிழ்ச்சி எனும் கச்சையினால் என்னை இடை கட்டினீர். இரட்டை களைந்துனா சாம்பலிலே அமர்ந்து உபவாசம் செய்கின்றவர்கள் இந்த இரட்டை உடுத்திக் கொள்வார்கள். ஒரு சாக்கு பை என்று சாக்லோத் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது உண்டு. கோணிப்பை, ஒரு ரொம்ப மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு உடை, அது கட்டிக்கொள்கின்ற போது ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அதையெல்லாம் நீர் மாற்றி எனக்கு மகிழ்ச்சி என்னும் கச்சையினாலே இடை கட்டினீர், மகிழ்ச்சியை நீர் கொடுத்தீர். எனவே என் வாழ்க்கையை நீர் மாற்றி இருக்கிறீர். மரணத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து, மரண விளிம்பிலிருந்து என்னை தூக்கி எடுத்து நான் மகிழ்ந்திருக்கும்படி செய்திருக்கிறீரே, என் புலம்பலையெல்லாம் மாற்றியிருக்கிறீரே. எனவே நான் ஓயாமல் உமக்கு நன்றி சொல்லுவேன். என் கடவுளாய் கர்த்தாவே, உமக்கு என்றைக்கும் நான் நன்றி செலுத்துவேன். நீர் என்னை விசேஷம் உள்ளவனாக மாற்றினீர் என்று சொல்லுகிறார். அதோடு கூட நீரே எனக்கு சகாயர், கர்த்தாவே எனக்கு சகாயராயிரும் என்று சொன்னேன். நீர் எனக்கு உதவி செய்கின்றவராக எப்பொழுதுமே என்னோடு கூட இரும் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். நாம் வாசி கேட்ட இந்த நற்செய்தி பகுதியில் கூட இயேசுனுடைய வார்த்தைகள், நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கடவுளுக்கு அவருக்கு மட்டும் நீங்கள் பயப்படுங்கள், வேறெந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று
இயேசாண்டவர் சொல்வதை நாம் நற்செய்தி வாக்கிய பதில் வாசி கேட்டோம். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியது கடவுளுக்கு மட்டுமே. ஆனால் அதற்கு நேர்மாறாகத்தான் நாம் செய்கின்றோம். கடவுளுக்கு பயப்படுவதிலே மற்ற எல்லாவற்றுக்கும் பயப்படுகின்றோம். இது நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான தன்மை. கடவுளுக்கு பயப்படுவதில்லை, ஆனால் மற்ற எல்லாவற்றுக்கும் பயப்படுவது. ஆனால் இயேசுவினுடைய வார்த்தைகள், எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், ஆனால் கடவுளுக்கு மட்டும் நீங்கள் பயப்படுங்கள். காரணம், உங்களுடைய தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். எனவே மற்ற உயிரினங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்திலே கூட கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு தைரியம் என்று சொன்னால், அவர் நம்மை பாதுகாக்கின்றவர். நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவர். அதோடு கூட சங்கீதக்காரன் சொல்வது போல நம்மை மரண விளிம்பிலிருந்து வரவழைத்திருக்கின்றார். நமக்கு அந்த சுவாசத்தை கொடுத்திருக்கின்றார். அதோடு கூட நம்மை நிலைநிற்க செய்திருக்கின்றார். எனவே நாம் அசைக்கப்படுவதில்லை, என்றுமே அசைக்கப்படுவதில்லை. அதற்காக அவருக்கு நன்றிகளை சொல்ல வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வார்த்தை எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதம் கூட கடவுள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு பயந்து வாழ வேண்டும். அவருடைய கடந்த காலத்தில் அவர் செய்த அந்த நன்மைகளை நாம் நினைத்து, அவருடைய பரிசுத்தத்தை நினைத்து கொண்டாடுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இது நாள் வரை, குறிப்பாக கடந்த 3 மாத காலம் கடவுள் நமக்கு செய்த அந்த மாபெரும் செயல்களை நினைத்து கொண்டாடி அவருக்கு நன்றிகளை சொல்லுகின்ற பொழுது தொடர்ந்து அந்த பலத்தை நாம் பெறுகிறோம். நமக்கு அவர் சகாயராக இருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதமும் கூட நமக்கு எல்லா நிலைகளும் மாறி தொடர்ந்து நம்முடைய வாழ்வு ஆஸ்வாதமான வாழ்வாக மாற கடவுள் நம்மை நடத்துவார். ஒருவேளை 3வது அலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலை வராதபடி கடவுள் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பார். வந்தாலும் நம்மை பாதுகாப்பார். தேவை அவருக்கு மட்டுமே நாம் அஞ்ச வேண்டும், மற்ற எதற்கும் அஞ்ச வேண்டாம். எனவே நாம் என்றும் கைவிடாது பாதுகாக்கின்ற, நம்மை பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்ற, ஏன்னா வேதாகமத்திலே பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 365 முறை வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பயப்படாதே. அத்தகைய வார்த்தைகளால் நாம் பலப்படுத்தப்பட்டு தொடர்ந்து கடவுளுடைய சமூகத்திலே அவரை துதிக்கவும், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்து கொண்டாடவும், அவருக்கு என்றென்றைக்கும் நன்றி சொல்லுகின்ற மக்களாக வாழ்ந்திட தூய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தட்டும். அதற்காகத்தான் இயேசு ஆண்டவர் கூட தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மை பாதுகாத்திருக்கின்றார். தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு அவர் வாழ்வளித்திருக்கிறார். எனவே நாம் கவலைப்படாது தொடர்ந்து வாழ தூய ஆவியானவரை பலப்படுத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் என தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வதாக. ஆமென். தொடர்ந்து நாம் பாட்டு புத்தகத்திலே 611வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளதே என்கின்ற பாடலை பாடுவோம். 611வது பாடல். இவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம்.
நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம்.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை என்றும் பாதுகாக்கின்றவரே, அனுதினமும் உம்முடைய சட்டைகளின் கீழே எங்களை மறைத்து உம்முடைய வல்லமையிலே எங்களை நடத்துகிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய பரிசுத்தத்தை நினைத்து கொண்டாடுங்கள். ஆம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை, உம்முடைய பிரத்யேக செயல்களை, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி உம்மை நன்றியோடு நினைக்கவும் உம்மை கொண்டாடவும் தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்தும். கடந்த காலங்களிலே, குறிப்பாக கடந்த மாதங்களிலே கர்த்தர் எங்களை பாராட்டின கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை நீர் தந்தீர், அதை நிலைநிற்க செய்தீர். ஆண்டவரே, எங்களுடைய உயிரை, எங்களுடைய பிராணனை பாதாளத்திற்கு நீர் ஏற செய்தீர் என்று சங்கீதக்காரன் குறிப்பிட்டது போல எங்களையும் கூட அத்தகைய நிலையிலிருந்து நீர் மாற்றினீர். எங்களை உம்முடைய கரங்களை கொடுத்து தூக்கி எடுத்தீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் கூப்பிட்ட பொழுது நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீர், குணத்தை கொடுத்தீர். அதற்காக நன்றிகளை படைக்கின்றோம். உம்முடைய ஆண்டவரே, இந்த அற்புத செயல்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் எங்களுக்கு சகாயராக இருப்பதற்காக நன்றிகளை படைக்கின்றோம். நீர் எங்கள் வாழ்வை கண்ணோக்கமாக ஆண்டவரே பார்க்கின்றீர். உம்முடைய கண்களை வைத்து எங்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லுகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து இந்த மாதத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழும்படி நடத்தியறலும். கடந்த 6 மாதங்களிலே நிலவின சூழலை மாற்றி இந்த மாதத்திலிருந்து ஒரு புதிய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள, விடியலை பெற்றுக்கொள்ள உதவி தந்தரலும். எங்களுடைய வாழ்விலே உம்முடைய தெய்வீக பிரசனம் தொடர்ந்து நிலை நிற்கட்டு சுவாமி. எங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் நீர் அறிந்திருக்கின்ற ஆண்டவர். சங்கீதக்காரன் சொல்வது போல நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உம்முடைய உத்தரவு இல்லாமல் எங்கள் தலைகளில் உள்ள மயிரெல்லாம் அது ஆண்டவரே எந்த முடியும் அது கீழே கொட்டுப்படுவதில்லை, அது எண்ணப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கின்றோம். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அநேக அடைக்கலான் குருவிகளிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா என்ற அந்த வார்த்தைகளினாலே நாங்கள் பலப்பட, ஆறுதல் பெற, ஆண்டவரே உமக்கு மட்டுமே நாங்கள் பயப்படுகிற மக்களாகவும் மற்ற எதற்கும் நாங்கள் அஞ்சாதிருக்கும்படி நீர் வழி நடத்த வேண்டும் என ஜெபிக்கின்றோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் கண்காடலுத்திரன் திருச்சபையாரோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்மை ஆராதித்தோம், உம்மை புகழ்ந்து பாடினோம், வார்த்தைகளை கேட்டோம். நாங்கள் தியானித்த ஆண்டவர் தியானங்கள் செயலுக்கு கொண்டு வரும்படியாக நீர் நடத்தியறலும். திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களை எங்கள் அன்புக்குரிய தலைவர், செயலர், பொருளர் ஆகியோரை உங்களுக்கு கல்வைக்கின்றோம். தலைவர் திரு இயேசுபாதம் அவர்களையும், செயலர் திரு ராபர்ட் ராஜசேகரன் அவர்களையும், பொருளர் திரு ஸ்ரீகுமார் ஆசிரியர் அவர்களையும் கூட உங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அவருடைய வாழ்வில் செய்த கிருபைகள் ஆண்டவரை இந்த 6 மாத காலமாக அவர்களையும் சிறப்படுத்தி பலப்படுத்தி திருச்சபையாரை நடத்தி அவர்கள் தந்தீரே. அவ்விதமாக திருச்சபையுடைய மூப்பர்கள் ஒருவரையும் நாங்கள் நினைக்கின்றோம். திருச்சபையின் குடும்பத்தார் எல்லோரையும், விசுவாச குடும்பத்தார் ஒருவரையும் தயவாக நீர் காத்துக்கொள்ளும். எத்தனையோ பேர் சுகவீனங்கள் இருந்தார்கள், அவர்களை சுகப்படுத்தினீர். ஒரு சிலரை உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த உலக வாழ்வினின்று நீர் விடுவித்துக் கொண்டீர். நீர் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவர் நன்றி சொல்லுகின்ற மனப்பக்குவத்தை கொடுத்தருளும். திருச்சபையினுடைய மாதர்களையும் இளமகளிரையும் வாலிபர்களையும் கூட தயவா நீர் ஆஸ்வதியும். எங்கள் திருச்சபையினுடைய இசைக்குழுவினரை, பாடற்குழுவினரை நீர் காத்துக்கொள்ளும். வாசிக்கின்ற ஆண்டவரை பாடுகின்ற ஒருவரையும், குறிப்பாக பாடல்களை எங்களை நடத்துகின்ற அன்புக்குரிய சகோதரர் திரு அன்பரசன் ஆசிரியர் அவர்களை கூட தொடர்ந்து நீர் பலப்படுத்தும். நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். இசை கருவிகளை வாசிக்கின்ற திரு கிஷோர் அவர்களையும், இந்த நாளிலே கூட எங்களுக்கு இசை வாசித்து கொடுத்த திரு சாம்சன் அவர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இன்னும் பாடுகின்ற எல்லோரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் ஊழியர்களையும் நாங்கள் நினைக்கின்றோம். திருமதி பர்வீன் ஜோயல் அவர்களையும், திரு ராஜ் அவர்களையும், திரு ஜோயல் அவர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையான கரங்கள் யாவரையும் தொடர்ந்து தாங்கட்டும். இந்த மாதம் உமக்கு சித்தமானால் எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டு உம்மை நாங்கள் ஆராதிக்கின்ற அந்த மேலான பாக்கியத்தை கர்த்தர் அருள வேண்டுமென உம்முடைய பாதம் பண்ணுகின்றோம். ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே நீர் எங்களை நடத்தியறலும். இன்னும் எங்கள் மாநிலத்தின் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள், ஆண்டவர் நிர்வாகிகள், ஆட்சியாளர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் நாட்டின் பிரதமர், ஜனாதிபதி ஆகியோரை கூட கர்த்தர் தயவாய் ஆசிர்வதித்தருளும்.
ஆண்டவரே, இந்த கடுமையான நாட்களிலே அவர்கள் ஆற்றின எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து அவர்களின் மக்கள் நலமுடன் வாழும்படி அவர்கள் செய்கின்ற எல்லா திட்டங்களையும் ஆசீர்வதித்து தர வேண்டுமென நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்னும் விரைவிலே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவும் பிள்ளைகள் நல்ல ஆண்டவரே வாழ்வுக்கு வேண்டிய ஞானங்களை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதியும். அதுவரையிலும் கூட இந்த 6 மாத காலமாக அவர்கள் ஆண்டவரே காணொளி வழியாக படித்த பாடங்கள், வேத அறிவுகள் இவைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இவைகளை நடத்தின எங்கள் திருச்சபையினுடைய ஆண்டவர் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களையும் இன்னும் இளமகளிரையும் கூட தயவானீர் ஆசீர்வதித்தருளும். இன்னும் யாரெல்லாம் சுகவீனத்தில் இருக்கிறார்களோ கர்த்தர் தாமே அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தந்திரலும். குறிப்பாக இந்த நாளிலே பிறநாளை காண்கின்ற அன்பு சகோதரர் திரு பி செல்வராஜ் தொழிலதிபர் அவர்களையும், திருமதி கமலா மோகன்தாள் அவர்களையும், செல்வி வெரோனிகா வில்ஃப்ரட் அவர்களையும், குறிப்பாக ஆண்டவரே சுகவீனத்தில் இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய மூத்த போதகர் அருள் திரு ஜாஷ்வாயில் அவர்களையும் கூட உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றோம். பிறநாளை காண்கின்ற யாவரையும் பலப்படுத்தும் அவருடைய வாழ்வில் செய்த கிருபைகளுக்காக, தொடர்ந்து அவருடைய வாழ்விலே கொடுத்த புதிய ஆண்டுக்காக நன்றிகளை படைக்கின்றோம். இன்னும் ஜாஷ்வாயில் அவர்களையும் பலப்படுத்தும் அறுவை சிகிச்சைக்காக ஆண்டவரே அவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய கிருபை இருக்கட்டும். நீரே பரம வைத்தியனாக இருந்து அவரை பலப்படுத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். குடும்பத்தாரை ஆசீர்வதித்திரளும். இன்னும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்டவைகளும் கேட்க மறந்த எல்லா நன்மைகளாலும் நிறைத்திரளும். எங்கள் நாட்டின் மக்களை தயவாய் ஆசீர்வதியும். இன்னும் இந்த நிலை தொடரும்படி, சுகமாக நாங்கள் வாழும்படி அருள் தாரும். இந்த காணொளி வழியாக ஆண்டவர் எங்களோடு கூட இணைந்திருந்த எல்லா குடும்பத்தாரையும், எங்கள் திருச்சபையினரையும், இன்னும் எங்கள் அன்புக்குரிய சகோதரர்களையும் யாவரையும் தயவாய் நீர் ஆசீர்வதியும். கேட்டவைகளும் கேட்க வரது எல்லா நன்மைகளை நிறைத்திரளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டுகளாக தின்றவங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீர்ச்சித்தரலும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்குடைகளே. ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்போம். வார்த்தையேனோ அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பேயோம். இப்போதுமாய் தேடி வந்து மானதார போற்றினோம். மோட்சலோகத்தில் காளித்து ஓமாய் வாழ்த்தி தோழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.